Hello friends, welcome to back my channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக் ஹோம் ரெடிமி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த ஃபேஸ் பேக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். உங்க ஸ்கினுக்கு நல்லா க்ளோ கொடுக்கும். உங்க ஸ்கின்ல ஏதோ பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சுனா அது கூட ரிமூவ் ஆயிரும். So அந்த ஃபேஸ் பேக் நம்ம எப்படி ரெடி பண்ணி எப்படி அப்ளை பண்ண போறோம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோ கொஞ்சம் கூட skip பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனலை புதுசா இருந்தா சேனலை subscribe பண்ணுங்க. So அங்க வீடியோக்குள்ள போலாம். So இதுனா ஃபேஸ் பேக் பாத்தீங்கன்னா பப்பாயா ஃபேஸ் பேக். அதுக்கு நான் கொஞ்சமா பப்பாயா எடுத்துக்கறேன். இதல பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணனாங்க உங்க ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இது நீங்க வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா உங்க ஸ்கின்க்கு க்ளோ அப் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் மார்க் எதுனா இருந்துச்சுனா உங்க ஃபேஸ்ல அது கூட மூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம இதல என்னன்னா ஆட் பண்ணி நான் இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறேன் பாத்தீங்கன்னா நான் இதல ஹனி ஆட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மில்க் எடுத்துக்கறேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த பப்பாயை நல்லா ஒரு மிக்ஸில போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்க போறோம். சோ அது பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க फ्रेंड्स இந்த மாதிரி நான் ஒரு ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதல பாத்தீங்கன்னா நான் ஹனி ஆட் பண்ண போறேன். இதல பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் நீங்க ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி என்ன பண்ணும் உங்க ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். உங்க ஸ்கின்ல டார்க் ஸ்பாட் வந்துச்சுனா அது கூட ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது ஒரு மாய்ஸ்சரைஸ் கூட உங்க ஸ்கின்க்கு நல்லா வர்க் பண்ணும். கூட ஹைட்ரேட் வெச்சுக்கோங்க உங்க ஸ்கின்க்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இதல மில்க் ஆட் பண்ண போறேன். மில்க் பாத்தீங்கன்னா ரா மில்க் தான் எடுக்கணும் நீங்க. 2 டேபிள்ஸ்பூன் நீங்க மில்க் எடுத்துக்கணும். அவ்வளவுதான் फ्रेंड्स. வேற எதுமே நான் இதல ஆட் பண்ணல. இந்த 3 பொருள் வெச்சு தான் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி. இந்த ஃபேஸ் பேக் நீங்க வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணீங்கனா உங்க ஸ்கின் நல்லா பிரைட்னா ஆகும், க்ளோயிங் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்ளோ க்ளோ கொடுக்கும். dry skin இருக்குறவங்க கண்டிப்பா நீங்க இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின் எப்படி க்ளோவா இருக்கும். உங்க ஸ்கின்ல நல்லா ஹைட்ரேட் கொடுக்கும். நீங்க ஆயிலி ஸ்கின் இருக்குறவங்க கூட இது ஹனி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இதல 1 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க 1/2 டேபிள்ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க நம்ம ஃபேஸ் பேக் ரெடி. உங்க ஃபேஸை ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க உங்க ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி நீங்க 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல ரிசல்ட் நீங்களே பாப்பீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ண வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடும். ரா மில்க் இருக்குறனால உங்க ஸ்கின்ல நல்லா பிரைட்டன் அப் பண்றதுக்கு நீங்க வெறும் மில்க்கே யூஸ் பண்ணா உங்க ஸ்கின் எவ்ளோ ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும், பிரைட்டன் அப் இருக்கும். சோ இந்த எல்லாமே நீங்க மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. பப்பாயா, ஹனி, ரா மில்க் இந்த மூணுமே சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் உங்களுக்கு எவ்ளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் फ्रेंड्स. கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அது மூலமா நீங்க நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். Thanks for watching.